விட்டு மத்தியானம் இங்க வந்து இப்ப இங்க இருந்து கிளம்பி இங்க வந்து ஒரு வயசை பத்தி கூட நடுவில் ஐயா பேசும்போது சொன்னாரு. பட் அவர் சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு இளமையாக ஒரு துடிப்போடு இந்த வயதிலேயும் எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கு சென்று அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை உற்சாகப்படுத்தி அவரும் உற்சாகமான ஒரு நிகழ்விலே கலந்து கொள்கிறார். ஏன் இந்த பாராட்டு விழா நடத்த வேண்டும் அப்படின்னா, நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே சில விஷயங்களை அவ்வப்போது நாம் பாராட்ட மறந்து விடுகின்றோம். ஒருவரை நாம் ஏன் பாராட்ட வேண்டும் முதல்ல தெரிஞ்சுங்க. மனைவி நல்லா சமைக்கிறானா மனைவிக்கு சொல்லணும் நீ நல்லா சமைக்கிற அப்படின்னு. கணவர் ஒரு நல்லது செஞ்சாருன்னா கணவர்கிட்ட சொல்லணும் நீங்க எனக்கு செஞ்சது சந்தோஷம். பிள்ளைங்க ஒரு நல்லது செய்தா பிள்ளைகளை பாராட்டணும், பெற்றோர்களை பாராட்டணும், நம் ஆசிரியர்களை பாராட்டணும், குருநாதரை பாராட்டணும். இறைவனையே வாழ்த்தி காட்டியது நம்முடைய சமயம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நான் போய் வாழ்த்தினாதான் சிவன் வாழ போறாரு இல்லையே, அவர் தானே என்ன வாழ வைக்கிறார். நான் ஏன் அவரை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு காரணம், அவரை வாழ்த்தினால் இந்த உலகத்தை வாழ்த்தியதற்கு சமம். அதனால் சிவனை வாழ்த்தி காட்டியது நம்முடைய சமயம். சமயத்தின் அடிப்படையிலே அருளாளர்களை, பெரியோர்களை, கல்வியாளர்களை இது போல அழைத்து பாராட்டுவதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் இன்றைக்கு வந்து இந்த மேடையிலே ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வேந்தராக அவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவ்வளவு எளிமையாக அவர் சுலபமாக அப்படியே வந்து அடைந்த பாதை அது அல்ல. அவர் எவ்வளவு கடினமான பாதைகளை எவ்வளவு நுணுக்கமாக கடந்து எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விஷயங்கள் அவர் தாண்டி இந்த உயரத்தை அடைந்திருக்கிறார். சும்மா சாதாரண ஒரு 50 படி ஏறி மாடிக்கு போனோம்னாலே மூச்சு வாங்குது. ஒரு 5000 படியை ஒருத்தர் ஏறணும்னா அவருக்கு எவ்வளவு ஸ்டாமினா வேணும், அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணும், ஏறும்போது எத்தனை பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எல்லாம் கீழே தள்ளி விட்டு அதை பார்த்தும் பார்க்காம நிறைய சோர்வு வரும். ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும், நிறைய விமர்சனங்கள் வரும். இத்தனையும் கடந்து ஒருவர் இந்த சமுதாயத்தில் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் இந்த சமுதாயம் அடிக்கடி அவரை அங்கீகரித்துக் கொண்டிருந்தால் தான் அவருக்கு நாம செய்யறதை இந்த சமுதாயம் பாராட்டுகிறது என்கின்ற மன நிறைவு. அவரை பார்த்து இந்த உலகம் அதை கற்றுக்கொள்ளும். இதனால் தான் பெரியோர்களை அழைத்து பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் செய்யக்கூடிய சேவை கல்வி சேவை. கல்வி என்பது எப்பேற்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை இருக்கிறதிலேயே உயர்ந்தது கல்வி அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். கல்வி இல்ல அப்படின்னா கண்ணிருந்தும் புண்ணாகத்தான் நாம இந்த உலகத்துல வாழ முடியும் என்ற அருளாளர்கள் எல்லாம் நமக்கு பேசிய கல்வி இந்த மாணவர்களுக்கு பாரபட்சம் இன்றி எல்லாருக்கும் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களின் பெரும் முயற்சியினால் உருவாகி இருக்கக்கூடிய இந்த விஐடி பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லும் போது அது ஒரு பிராண்ட். ஒரு பிராண்ட உருவாக்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம உருவாக்குற போதையும் அது நம்ம தான் அதுக்கு பிராண்டா இருக்கும். நம்முடைய ஐயா அவர்களுக்கு என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களுடைய பேரருள் பெரும் கருணையும் உங்கள் அனைவரினுடைய வாழ்த்துக்களும் இறைவனுடைய பேராசியும் அவருக்கு கிடைத்து இன்னும் பல நல்ல காரியங்களை அவர் மூலமாக இந்த சமுதாயம் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி.